தமிழ் மூலமாக ஆங்கிலம் கற்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த டேக் என்ற வேர்போடைய மல்டிபிள் மீனிங்ஸ் என்னெல்லாம் இருக்குது என்பதை பார்க்க போகின்றோம். Now let's go into the video and discuss. இந்த டேக் என்ற வேர்புக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதில் ஒன்று தான் இந்த ஹோல்டு அப்படிங்கிறது. ஹோல்டு அப்படின்னா தமிழில் பிடின்னு அர்த்தம். இது எக்ஸாம்பிளில் பாருங்கள். The child takes her father's hand while walking. இந்த குழந்தை நடந்து செல்லும் பொழுது அவளது அப்பாவின் கையை பிடித்திருக்கிறது அப்படிங்கிறது இதனுடைய தமிழ் அர்த்தம். இங்கே டேக்கோட ஏன் எஸ் சேர்த்துருக்கோம் அப்படின்னா, த சைல்டு அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர், ப்ரெசன்ட் டென்ஸில் வெர்போட எஸ் சேர்க்கணும். அதனால் நம்ம டேக்கோட எஸ் சேர்த்து டேக்ஸ்னு எழுதியிருக்கோம். அஸ் இட் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல டேக் அப்படிங்கிறதுக்கு ஹோல்டு அப்படிங்கிறது தான் மீனிங். திஸ் இஸ் த செகண்ட் மீனிங் ஆஃப் டேக். டேக் அப்படிங்கிறதுனுடைய இரண்டாவது அர்த்தம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு டேக் சம் ஒன் சம்வேர். இங்கே டு டேக் சம் ஒன் மட்டும் கிடையாது, சம் பீப்புள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். ஓகே, இதை உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா அழைத்து செல் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். லெட் us see this in an example. They took the children to ஊட்டி. அவர்கள் குழந்தைகளை ஊட்டிக்கு அழைத்து சென்றார்கள். டேக்கோடைய பாஸ்ட் டென்ஸு டுக், அதனால் அழைத்து சென்றார்கள் அப்படின்னு தான் சொல்லணும், அழைத்து செல்கிறார்கள்னு சொல்லக்கூடாது. பிகாஸ் திஸ் இஸ் இன் பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, இந்த டேக்கோடைய தேர்ட் மீனிங் டு ஸ்டீல் சம்திங், அதாவது திருடுதல் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா டு டேக் சம்திங் வித்தவுட் பெர்மிஷன் அப்படிங்கிறதுக்கும் இந்த டேக் யூஸ் பண்ணிக்கிறலாம். இது எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஐ டோன்ட் நோ ஹூ டுக் மை மொபைல். எனக்கு தெரியல என்னுடைய மொபைல் ஃபோனை யார் எடுத்தாங்கன்னு. இங்கே டேக்கோடைய பாஸ்ட் டென்ஸ் டுக் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரியா? திஸ் இஸ் த ஃபோர்த் மீனிங் ஆஃப் டேக். டேக் அப்படிங்கிறதுக்கு நாலாவது அர்த்தம் அக்செப்ட். அக்செப்ட் அப்படின்னா ஏற்றுக்கொள்னு அர்த்தம். இது எக்ஸாம்பிளில் பாருங்கள். திஸ் மெடிக்கல் ஷாப் டேக்ஸ் கிரெடிட் கார்ட்ஸ். அதாவது இந்த மெடிக்கல் ஷாப் வந்து கிரெடிட் கார்ட்ஸை ஏற்றுக்கொள்ளும். கையில் பைசா கொண்டு வரலன்னா கூட கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா வாங்கி ஸ்வைப் பண்ணிக்கிடுவாங்க, அதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இங்கே டேக் என்ற வேர்போட எஸ் சேர்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா திஸ் மெடிக்கல் ஷாப் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர், ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு அடுத்து இருக்கக்கூடிய வேர்போட எஸ் சேர்க்கணும் அப்படிங்கிறது ரூல். ஸோ டேக் அப்படின்னா அந்த இடத்துல அக்செப்ட் அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் த ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் ஆஃப் டேக். டேக் என்பதற்கு கேரி என்ற அர்த்தமும் உண்டு. கேரி அப்படின்னா எடுத்து செல்னு தமிழில் அர்த்தம். இது எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஹி டேக்ஸ் இஸ் பேக். அவன் அவனது பையை எடுத்து செல்கிறான் என்பது இதனுடைய அர்த்தம். ஸோ இந்த இடத்துல டேக் என்பதற்கு கேரி என்பது மீனிங். இதுதான் டேக்கோடைய ஆறாவது அர்த்தம். டேக் என்ற வேர்போட கேர் என்ற ஒரு வார்த்தையை சேர்த்ததுனால இதுக்கு இங்கிலீஷில் ஃப்ரேசல் வேர்புன்னு பேர். டேக்கர் அப்படின்னாலும் லுக் ஆஃப்டர் அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான். இதுக்கு தமிழில் கவனித்துக்கொள்னு அர்த்தம். டேக் கேரோடைய சினானிம் தான் லுக் ஆஃப்டர். இதை வந்து இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் மட்டும்தான் நாம் பயன்படுத்தியிருப்போம். அது என்ன அப்படின்னா, உங்கள் நண்பர்கிட்ட நீங்கள் வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, பேசி முடிச்சுட்டு போகும்போது சொல்லுவீங்க, டே உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ, உங்கள் அப்பா அம்மாவையும் நல்லா கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. இதை மற்றொரு சூழ்நிலையிலையும் பயன்படுத்தலாம். இன்கேஸ் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு வெயிட்டான பேக்கோட நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் திடீர்னு வாட்டர் பாட்டில் வாங்க வேண்டியது இருக்குன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லிட்டு போவீங்க, சார் இந்த பேக்கை வந்து பார்த்துக்கோங்க, நான் திரும்பி வர்ற வரைக்கும் என்று சொல்லிட்டு போவீங்க. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? சார் சி மை பேக் டில் ஐ கம் பேக் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படின்னு அவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? குறுகுறுன்னு உங்கள் பேக்கை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். யார் திருடிட்டு போனாலும் அதை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார், ஒன்றும் பண்ண மாட்டார். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்கிறத விட, சார் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் மை பேக் டில் ஐ கம் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். என் பேக்கை பத்திரமா பார்த்துக்கோங்க சார், நான் திரும்பி வர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லணும். ஸோ நமது பொருட்களையும் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் கேர் என்ற வேர்பை பயன்படுத்தலாம். ஓகே, இந்த டேக் ஆஃப் அப்படிங்கிறது டேக் கேரை போல் ஒரு ஃப்ரேசல் வேர்பு. இதுக்கு இங்கிலீஷில் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, டு டிபார்ட் ஆர் ரிமூவ் அப்படிங்கிறது அர்த்தம். டு டிபார்ட் அப்படின்னா கிளம்புன்னு அர்த்தம், ரிமூவ் அப்படின்னா நீக்குன்னு அர்த்தம். Let us see this in an example. The flight takes off from the airport. இந்த ஃப்ளைட்டு ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புகிறது அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம். இங்கே டேக்கோட எஸ் சேர்த்துருக்கோம். அப்படின்னா த ஃப்ளைட்டுங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர், ஸோ ப்ரெசன்ட் வேர்போட எஸ் சேர்க்கணும், அது ரூல். ஓகே, லுக் அட் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஷி டேக்ஸ் ஆஃப் ஹர் ஷூஸ். அவள் அவளது ஷூவை கலட்டுகிறாள்
அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். ஸோ இந்த இடத்துல டேக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு ரிமூவ்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். இதை ஷி டேக்ஸ் ஆஃப் ஹர் ஷூஸ்ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா ஷி ரிமூவ்ஸ் ஹர் ஷூஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து டேக் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தங்கள் பார்த்துருக்கோம். ஒன்று டிபார்ட் அண்ட் another ஒன் இஸ் ரிமூவ். டிபார்ட் அப்படின்னா கிளம்புன்னு சொன்னோம், ரிமூவ் அப்படின்னா கலட்டு அல்லது நீக்கு என்பது அர்த்தம். ஸோ இந்த டேக் என்ற வேர்புக்கு அடுத்து ஒரு ப்ரப்போசிஷன் சேர்த்தோம் அப்படின்னா அது ஃப்ரேசல் வேர்பாக மாறிடும், அதனுடைய அர்த்தமும் மாறிடும். இங்கே வந்து நம்ம 2 ஃப்ரேசல் வேர்ப் தான் பார்த்துருக்கோம். ஒன்று டேக்கர் அண்ட் another ஒன் இஸ் டேக் ஆஃப். இந்த டேக்கை வச்சு இன்னும் நிறையா ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டேக் பார்ட், டேக் இன், டேக் அவுட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இந்த டேக்கர், டேக் ஆஃப் என்ற 2 முக்கியமான ஃப்ரேசல் வேர்ப்ஸ் மட்டும் தெரிந்து வைத்துக்கொள்வோம். ரைட், டேக் நோ நோட்டீஸ் ஆஃப், இதுதான் டேக்கை வைத்து நாம் பார்க்கக்கூடிய கடைசி முக்கியமான கம்யூனிகேட்டிவ் எக்ஸ்பிரஷன். இதுக்கு இங்கிலீஷில் டு இக்னோர் அப்படின்னு அர்த்தம். இக்னோர் அப்படின்னா கண்டுக்கிறாத, அப்படி இல்லைனா புறக்கணி என்பது இதனுடைய தமிழ் அர்த்தம். இங்கே இந்த பிக்சர் பாருங்கள், ஒரு பெண் குழந்தை அவளது அப்பாவின் காதில் கத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அப்பா அதை கண்டுகொள்ளாமல் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறாரு. இதை இங்கிலீஷில் சொல்லணும், இந்த தந்தை அவரது மகளை கண்டுகொள்ளவில்லை என்பதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, லுக் அட் த எக்ஸாம்பிள், த ஃபாதர் டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் ஹிஸ் டாட்டர், இந்த தந்தை அவரது மகளை கண்டுகொள்ளவில்லை என்பது இதனுடைய அர்த்தம். தட்ஸ் ஆல். I hope this lesson is very useful to you, and please don't forget to share and subscribe our channel and click the bell icon also to receive more videos in future. Thank you.